இன்னைக்கு நம்ம 2 நாள்ல ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு பிறப்புறுப்பு பகுதிகளில் ஏற்படக்கூடிய அரிப்பு மற்றும் சொறி சம்பந்தமான பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய ஒரு அருமையான இயற்கையான மருத்துவ குறிப்பை தான் பார்க்க போறோம். சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த பிறப்புறுப்பு பகுதிகளில் எந்நேரமும் கையை வச்சு சொரிஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. இதனால நாளடைவில் புண்ணு, எரிச்சல் அந்த மாதிரி ஏற்பட ஆரம்பிக்கும். சிறுநீர் கழிக்கும் போது எரிச்சல் அந்த மாதிரி வர ஆரம்பிச்சிடும். அதற்கு மிக முக்கிய காரணம் அந்த இடத்துல அதிகமான பாக்டீரியா தொற்று, இல்லைன்னா கிருமி, பூஞ்சை காளான்கள் அதிகமாக இருக்கிறதா. இதை எல்லாத்தையுமே சரி செய்யக்கூடிய டிப்ஸ் இப்போ எப்படி செய்யறது நம்ம பார்க்கலாம். நான் இன்னைக்கு ஒரு 1/2 கப் அளவுக்கு தேங்காய் பால் எடுத்திருக்கேன். திக்கான தேங்காய் பால், அதாவது தேங்காவை மிக்சியில் சேர்த்துட்டு கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்து நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிட்டு வடிகட்டி அந்த தேங்காய் பால் எடுத்திருக்கேன். தேங்காய் பாலுக்கு அந்த புண்ணை ஆற்றக்கூடிய தன்மை இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய அந்த பூஞ்சை காளான் தொற்றை நீக்கக்கூடிய தன்மையும் இருக்குது. அந்த எரிச்சலை நீக்கக்கூடிய தன்மையும் இருக்குது. அடுத்ததாக இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கருஞ்சீரகம் சேர்த்துக்குங்க. இது உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மஞ்சள் பொடி சேர்த்துக்குங்க. ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம நார்மலாக சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய மஞ்சள் பொடி, அதுவும் இது கூட சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்குங்க. இது கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் ஊறணும். அந்த கருஞ்சீரகம் அந்த தேங்காய் பாலில் நல்லா ஊறி வரணும். இருக்கட்டும். இப்போ ஒரு 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ இதை ஒரு கடாயில் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு ஸ்டவ்வு சிம்மில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு கைவிடாமல் கலந்து விட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி அந்த தேங்காய் பால் நல்லா கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். கொஞ்சம் குழகுழப்பாக இந்த மாதிரி எண்ணெய் மாதிரி நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. இது நீங்கள் ஆற வச்சுட்டு ஒரு சின்ன ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதை இப்போ நீங்கள் எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நைட்டில் படுக்க போகிறதுக்கு முன்னாடி பயன்படுத்தணும். பொதுவாகவே ஏற்கனவே அந்த இடத்துல அழுக்கு கிருமிகள் இருக்கும். அந்த இடத்த சோப்பை பயன்படுத்தியோ இல்லைன்னா வெறும் தண்ணீரை கொண்டோ நல்லா கழுவிட்டு ஈரம் போகிற அளவுக்கு நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறமா இதை கொஞ்சமாக எடுத்து அந்த சொறி படை இருக்கக்கூடிய பகுதிகளில் நல்லா தடவி விடுங்க. இதை 1 மணி நேரம் அப்படியே விட்டாலும் சரி, இல்லைனா இரவு முழுவதுமே அப்படியே விட்டுட்டு மறுநாள் காலையில் தண்ணியை கொண்டு நீங்கள் கழுவிடலாம். இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து ஒரு 2லேருந்து ஒரு 3 நாள் பண்ணிட்டு வரும்போதே பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டே ட்ரை பண்ணும்போதே உங்களுக்கு அந்த அரிப்பு அதெல்லாம் எதுவுமே இருக்காது. அந்த புண்கள், அந்த கிருமிகள் எல்லாமே உங்களுக்கு முழுவதுமாக கிளியர் ஆகணும் அப்படின்னா ஒரு 2 நாள் இல்லை 3 நாள் தொடர்ந்து தடவுங்க. அதுமாதிரி தடவிட்டு வரும்போது அந்த புண்கள் முற்றிலுமே நிரந்தரமாக சரியாகிடும். இது ரொம்ப ரொம்ப ஒரு சிம்பிளான டிப்ஸ் தான், ஆனால் அருமையான டிப்ஸு. ரொம்ப எஃபெக்டிவாக வேலை செய்யும். ஏன்னா இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பொது இடங்களில் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கையை வச்சு சொரிஞ்சிட்டே இருப்பாங்க. ஏன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த பாக்டீரியா தொற்று கிருமிகளால் அந்த இடத்துல அரிப்பு ஏற்படும் போது கண்ட்ரோல் பண்ணவே முடியாது அவங்களால. அதனால என்ன பண்ணுவாங்க, சொறிவாங்க. அது புண்ணாக மாற ஆரம்பிச்சிடும். அந்த புண்ணு நாளடைவில் எரிச்சல் தன்மையை கொடுக்க ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாமல் துர்நாற்றம் வீச ஆரம்பிக்கும். இதனால ரொம்பவே மனசங்கடத்துக்கும் ஆளாவாங்க அவங்க. அதனால இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரியான பிரச்சனைகள்லேருந்து ரொம்ப எளிதாக விடுதலை பெறலாம். மஞ்சளை நம்ம பயன்படுத்தும் போது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கிருமி நாசினியாக செயல்படும். அங்கே இருக்கக்கூடிய அந்த பாக்டீரியா தொற்றுகளை ரொம்ப கிளியர் பண்ணி விட்டுரும். நம்ம ஏன் முக்கியமாக இதில் தேங்காய் பால் பயன்படுத்தியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல சொரிஞ்சு சில பேருக்கு அந்த ஸ்கின்னே வறட்சி அடைஞ்சிரும். இதனால ஸ்கின் ட்ரை ஆகுறதுனால இன்னும் மேற்கொண்டு பார்த்தீங்கன்னா புண்ணு ரொம்ப ஓவராக புண்ணு ஆகுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நம்ம தேங்காய் பாலை பயன்படுத்தி பண்ணும்பொழுது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஈரப்பதத்தை கொடுக்கும். அந்த புண்ணை ரொம்ப எளிதாக ஆற்றிடும். கருஞ்சீரகம் அங்கே இருக்கக்கூடிய அந்த புண்ணை வேகமாக ஆற்றும். அங்கே இருக்கக்கூடிய அந்த துர்நாற்றத்தை சரி செய்யும். முக்கியமாக அந்த பூஞ்சை காலனால் ஏற்படக்கூடிய அந்த படை சொறியை நீக்கக்கூடிய தன்மை கருஞ்சீரகத்துக்கு உண்டு. இந்த டிப்ஸ் உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன். பயனுள்ளதாக இருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணிங்க. மேலும் இது போன்ற பயனுள்ள குறிப்புகளுக்கு நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளி ப்ரெஸ் பண்ணிங்க. தேங்க்யூ.